தமிழக அரசுடைய அனுமதி தேவையில்லைன்னு சொல்லி நேற்று பார்லிமெண்ட்ல மத்திய இணையமைச்சர் நீர்வளத்துறையில பதில் கொடுத்திருக்காங்க. இது தமிழக அரசு எப்படி எதிர்கொள்ள போகுது? முதலமைச்சரும் வரக்கூடிய திங்கட்கிழமை போறாரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது போன்ற கருத்துக்கள் அடிக்கடி கேள்விகளாக கேட்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் அவருடைய கனவிலே இருப்பது காவிரி டெல்டா பகுதியினுடைய நீரை, மழைநீரை வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிற போது அது வருகின்ற நீரை மேகதாது அணை போன்ற அணைகளை கட்டுவது ஒரு செங்கல் கூட எடுத்து வைப்பதற்கு அனுமதிக்க மாட்டார். தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு பாடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படாத நிலையே இருக்குது ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, எங்களை பொறுத்தவரையிலும் ஆளுநரே முதலே தமிழ்தாய் வாழ்த்து பாடியதற்கு பிறகுதான் ஆளுநர் உரை ஏற்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏதோ ஒரு இடத்திலே நடைபெற்றது. இப்போ திடீர் என்று கேட்கிறீர்கள். அதற்கான அந்த துறையினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான பதிலை அளிப்பார். சென்னை முழுவதும் நடைபெற்று வருது. அது முழுமையா முடிவடைந்திருக்கா? வடகிழக்கு பருவமழையை சென்னையில எதிர்கொள்வது நம்ம என்ன இல்ல விரைவாக அந்த பணிகளை நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை சேர்ந்து அந்த பணிகளை வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2-3 மாதங்கள் இருக்கிறது. ஆகவே நீங்க பொறுத்திருந்து அந்த கேள்வியை கேட்கலாம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியானை நிறுத்தி வைக்கப்பட்டது. இதுல தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு பரிசீலிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.